கூட கேட்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறாரே. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த வார்த்தையை உமக்கு முன்பாக எடுத்து நிற்கிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தையை என்னை ஆசீர்வதிப்பதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 6 செய்தியை ஆயத்தம் பண்ணினேன் தேவன் அந்த வார்த்தையை கொண்டு. ஆனால் என்ன செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால எனக்கு நல்ல தெளிவோடு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையை குறித்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்கிறார்களே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செய்கையின் முடிவை கவனித்திருக்கிறீர்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்டித்திருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபின் புஸ்தகத்திலே செயல்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு குறிப்பு இருக்கு, வெறுமை ஆனாலும் பொறுமையா இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு குறிப்பு இருக்கு, அவர்கள் ஜெபித்து சாதித்தவர்களா இருக்கிறார்கள். நீங்க எந்த கூட்டம் என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். பரலோகத்தின் தேவன் சோம்பேறிக்கு கை கொடுப்பதே இல்லை. நீங்க வேறாவது நீங்க சோம்பேறியா இருந்து ஊழியத்துக்கு வந்திருப்பீர்களானால் கர்த்தரிடத்துல இரக்கம் கேளுங்கள். பரலோகத்தின் தேவன் எந்த சோம்பேறிக்கும் கை கொடுப்பதில்லை. ஆனால் தேவனுக்காக சிறிதோ பெரிதோ அதை செய்கிறவர்களை பரலோகம் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதுக்கான செயல்களை செய்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நான் சொல்லுவது, வயசாகிட்டு பலகீனம் அப்படி என்பதற்காக நாம் செயல்படாமல் இருக்கக்கூடாது. பலகீனமோ வயதாகி விட்டதோ, நமக்கு என்ன தேவன் தந்திருக்கிறாரோ அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இங்க சொல்லப்பட்ட பகுதியிலே 4 காரியம் இருக்கிறது. அந்த 4ஐயும் நான் உங்களுக்கு சொல்ல இயலாது. ஒன்றை மாத்திரம் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இங்க சொல்ல சொன்னது என்னன்னா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறாரே. நான் இன்று சொல்ல போற செய்தி என்னன்னா, என்னையும் உங்களையும் அழைத்த கர்த்தர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னதுனால நான் சொல்ல விரும்புகிறேன், இரக்கம் உள்ளவர். யாருக்கு இரக்கம் உள்ளவர்? எல்லாருக்கும் அவர் இறங்குறது இல்லை. எல்லாருக்கும் இறங்குறது இல்லை. எல்லாருக்கும் இறங்கி இருந்தா எல்லா ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இறங்குறது இல்லை. கடந்த நாள்ல ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 3 நாட்கள் நடைபெற்றது. அந்த கன்வென்ஷன்ல ஏறக்குறைய 1000க்கு மேல ஜனங்கள் கூடினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரயாசங்கள், பண செலவுகள் நிறைய இருந்துச்சு. ஆனா நான் கஷ்டப்பாடு பட்டுதான் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அது காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் தேவன் பேசணும்னு அவங்க உட்கார்ல. ஆனா நான் ஊழியக்காரன், கண்டிப்பாக ஜனத்துக்கு தேவனுடைய வசனத்தை நான் சொல்லி ஆகணும் சொன்னேன். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கு காரியங்களை கட்டளையிட்டார். அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஊழியர் கூடுகைக்கு வந்ததுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறதில்லை. ஆனா அதே நேரத்துல வருவதற்கு முன்னால இந்த ஊழியர் கூட்டத்தில், ஆண்டவரே நான் போறேன், என்னை குறித்தும் நீர் தந்த தரிசனத்தை குறித்தும்
என்னுடைய ஊழியத்தை குறித்தும் என்ன சொல்ல விரும்புகிறேன் எனக்கு சொல்லும் என்று யார் ஜெபித்து வந்தீர்களோ நிச்சயம் நீங்க போகும்போது ஆண்டவர் உங்களை வெறுமை அனுப்ப மாட்டார். நிச்சயம் நிறைவுள்ளவர்களாக உங்களை அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன்னா, என் ஆண்டவர் யாருன்னா இரக்கமுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் இறங்கணுமானா நீங்க அவரை இரக்கத்துக்காக காத்திருக்கணும். அவர் இறங்கணுமானா உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்த வெறுத்து நேரத்தை கரெக்ட் பண்ணி உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் முகவரையா சொல்லிட்டு போறேன், செய்திக்குள்ள போகல, முகவரை சொல்லிட்டு போறேன். கர்த்தர் சொல்கிறார், பல இடத்துல ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவ பயம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் தேவ பயமே இல்லை. வெக்கத்தோடு சொல்லுகிறேன். நான் பல மணி நேரம் அழுது இருக்கிறேன். அதனாலதான் சொல்லுது, தைரியமா சொல்லுகிறேன். ஊழியர் நடுவில் தேவனை குறித்த பயமே இல்லை. அற்று போய்விட்டது. பரலோகம் என்னத்தை பார்க்கிறது? உணர்வுள்ளவனை பார்க்கிறது. தேவனுடைய சுவரை அடைக்கிறவனை பார்க்கிறது. உண்மை உள்ளவனை பார்க்கிறது. தான் கடமையில தேவனுக்கு உண்மை நின்று தேவனுக்காக செய்கிறவனை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்படியானால் ஏன் இந்த பயம் இல்லை? கூட்டங்களை நான் பார்க்கிறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். சாதாரணமான ஒரு செல் ஊழியக்காரனை அடிமைப்படுத்தி கொண்டுட்டு செல்லுல 10 மணி நேரம் 15 மணி நேரம் நேரத்தை செலவழிக்கிற ஊழியக்காரி கர்த்தரை நம்ப மாட்டார். அது ஒண்ணு ஆளக்கூடாது. நீ அதை ஆளணும். அந்த நிலைக்கு வந்தால் கர்த்தர் உன்னை கரத்தில் எடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்னதுக்கும் பயக்கும் அதையே கையில வச்சுக்கிட்டு, இன்னைக்கு முன்னால ஒரு பழமொழி சொன்னாங்க, சிறங்கு இருக்கிறவன் கையும் இரும்பு இருக்க கையும் சும்மா இருக்கான்னு சொல்லி. சிறங்கு வந்து போச்சு, ஆனா இப்பதான் இரும்பு வந்திருக்கு. சும்மா இருக்க மாட்டேங்குது. சிறங்குன்னா தெரியுதா? தெரியலன்னா சொல்லி வந்துடுறேன். சின்ன சின்ன புண்ணா வரும். ஆமா, அதான் சொரிச்சா சுகமா இருக்கும். அப்புறம் நீர் வடியும், அது வடியும், சிக்கலாயிரும். கொஞ்சம் கூட அதிகமாயிரும். அது கூட சுகமாகிறது. ஆனா உங்க கை செத்துல இருக்கு. இந்த கையை நட்டி இன்னொரு ஆளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் போகாது. பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி கர்த்தரை சோத்தரிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் உங்க கையில் இருக்கிற செல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க கையாளவே கூடாது. நான் திரும்ப கேட்கிறேன், போன் வந்தா எடுங்க, போன் பேசுங்க, கப்பல்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு இப்படியே மேல தள்ளி கீழே தள்ளி மேல தள்ளி கீழே தள்ளி இங்க தள்ளி அங்க தள்ளி அந்த சொறி மேல சொருகிட்டு இருக்க அப்படியே நின்று போக பண்ணிடுவார் ஆண்டவர். நான் சாவப்பட வரல, அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்வது 65 வயசுக்கு உள்பட்டவங்க சொல்றேன், 65 வயசுக்கு மேற்பட்டவங்க நான் சொல்லல, மன்னிச்சுக்காங்க. இந்த 65 வயசுக்கு உள்பட்டவங்க நான் காப்பாத்தி ஆகணும். அதனால சொல்ல விரும்புகிறேன். 65 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எனக்கு சொல்லுக்கு எனக்கு பயம், அது முடியாது. அவங்க தகப்பன்மார்கள் முற்பிதாக்கள் விட்டு விடுகிறேன். ஆனா நான் அந்த கன்வென்ஷனை பார்த்தேன், பின்னால பெரும் பெரும் தலைகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவ்வளவு பேரும் செல்லதான் கையில வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க. என் பையன் வீடியோ எடுத்தான், அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. எவ்வளவு வேதனை. அதனால் சொல்லுகிறேன், கர்த்தர் யாருக்கு இரக்கம் உள்ளவர். எகேமியா அலங்க இடிஞ்சு போன்னு சொல்லி ராஜாவை பார்க்காம பரலோக ராஜாவை பார்த்து துக்கித்து சில நாள் உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக தான் செய்த பாவம், தன் குடும்பம் செய்த பாவம், ராஜாக்கள் செய்த பாவம், லேவியர் செய்த பாவம் எல்லாம் அறிக்கையிட்ட போது கர்த்தர் ராஜாக்கள் கண்களை தயை கிடைக்க செய்து
எங்கே இடிஞ்சு போனதோ, எங்கே தீக்கிரையாக்கப்பட்டதோ, எங்கே தீங்கு அனுபவித்தார்களோ அது மீண்டும் கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் செய்தவர் இந்த ஊழியத்தில் உலகம் முடிய வந்திருக்கிறார். அப்படியா நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆண்ட வழியிலே நடத்தும் என்று நாம் இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். நான் சொல்ல விரும்புகிறேன், தானியேல் 1:9 மட்டும் வாசிங்கள். தானியேல் 1:9. தானியேல் 1:9. அப்பா ஊழியர் கூட்டத்தில் இவ்வளவு பாடா பைபிள். தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவ்வளவுதான். கவனிங்க. கண்டிப்பா பாபிலோன் நேபுகாத்நேச்சர் சாப்பாட்டை தான் இவங்க சாப்பிடணும். ஏன்னா இவங்க ராஜாவுக்கு முன்பாக சேவை செய்யும்படி அழைக்கி புடிஞ்சு கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனா தானியேல் இடம் மாறினாலும் ஆள் மாற மாட்டார். இடம் மாறினாலும் ஆள் மாறவே மாட்டார். நான் கேட்கிறேன், இடம் மாறினாலும் நீங்க ஆள் மாறினா கர்த்தர் உங்களை ஒரு கால் நம்ப மாட்டார். மாறாம இருந்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் நம்புவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் இருதயத்துல தீர்மானம் பண்ணினா. இப்ப வந்திருக்கிற உங்களிடத்துல கேட்கிறேன், உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் இல்லாம நீங்க செய்கிற ஊழியத்துல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணவே முடியாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆத்துமாக்களை தருகிறவர். கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை தருவதற்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதிலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரையிலும் கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை மாற்றவே இல்லை. பெருக பண்ணுகிறார். ஆனால் ஊழியங்கள் பெருகவில்லை, ஆத்துமாக்கள் நிரம்பி வழியவில்லை. ஆனா அதே நேரத்துல ஏன் இந்த நிலைமை உண்டானது என்று சொல்லி நான் கவனிப்போமானால் ஊழியர்கள் நடுவுல தீர்மானம் இல்லை. கர்த்தர் சோதரம் யார் கூப்பிட்டாலும் பின்னால போகிறார்கள். அது இல்லாமல் எங்க இடம் மாறினாலும் இருதயம் மட்டும் மாறாமல் தேவனுக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாக உங்கள் தீர்மானங்கள் இன்றைக்கு உறுதி செய்யப்படுவதாக. எடுத்த தீர்மானங்கள் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் விட்டிருந்தால் அதை இன்றைக்கு கர்த்தர் நிலைப்பூட்டும் பொழுது நீங்கள் மீண்டும் அதை புதுப்பித்து சீர்படுத்தி தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே மறுபடியும் எங்கள் தீர்மானத்தை புதுப்பிக்கிறேன் என்று சொல்லி புதுப்பித்துக் கொண்டால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் தருவதற்கு ஏதுவாய் மாறும். அந்த தானியேல் அங்க வைக்கப்பட்ட சாப்பாட்டையும் திராட்சரசத்தையும் குடிக்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டான். ஆனா பிரதானி விட மாட்டான், வாயில ஊற்றி தீத்துருவான். ஏன்னா அவங்க தலை கத்தி வந்துடும். கொண்டு ராஜா முன்பாக விடும்போது இவன் அழகுள்ளவனாக, திறமை உள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக இருந்தா மட்டும்தான் ராஜா பதில் இருக்க முடியும். நான் திரும்ப சொல்றேன், ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக ஊழியம் இருக்கு. நாம் வந்திருக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும்? எழுத்தின்படியான நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக நிற்கணுமானால் திறமை உள்ளவன், அழகு உள்ளவன், சாமர்த்தியம் பண்ணுகிறவன், அப்படி எல்லாம் இருக்கணுமானால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம், பிதாவாகிய நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். அவன் ஒரே ஒரு காரியம் வெளியே சொல்லாம தீர்மானம் பண்ணினான். இரண்டாவது, ஒரு பிரதானிக்க சொன்னான், ஐயா இது எனக்கு வேண்டாம். அழகா சொல்லிட்டான், பருப்பு கீரை தந்தா போதும் அப்படின்ட்டான். பருப்பும் கீரையும் தின்னவன் முகம் அழகனாக இல்லை. பருப்பும் இப்ப நானும் பருப்பும் கீரையும் நிறைய சாப்பிட்டு தான் பார்க்கேன், முகம் அழகாக மாதிரி தெரியல, இருக்க தவிர குறைஞ்சிதான் வருவதை தவிர அழகு இல்லை. பட் அதுல இல்ல, இருதயத்துல தீர்மானிக்கிறான். கவனிங்கள், இந்த வார்த்தையை நீ கவனிக்கும்படி கேட்கிறேன். ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் வந்திருக்கிறார். 7 பிள்ளைகள் கடத்தப்பட்டாச்சு. இன்னும் யாரு உண்டா அப்படின்னு சாமுவேல் கேட்கிறார். ஆமா, ஒருத்தன் இருக்கிறான்,
வனாந்திரத்தில் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் சொன்ன போது அவனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னான். வந்த உடனே என்னுடைய தாவீது வந்த அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் சொல்றார், இவன் தான், இவன் தான். ஏன் சொன்ன? முன்மொழிந்தான். அவன் சும்மா இருக்கல. வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு எது பிரியமோ, தேவனுக்கு எது உகந்ததோ அதை ஆண்டவருக்கு முன்பாக செய்து கொண்டே இருந்தான். தொடர்ச்சியாக இடைவிடாமல் தொடர்ந்து தெய்வத்தை அவன் சோத்தரித்துக் கொண்டே இருந்தான். ஆதலால் பரலோகத்தின் தேவன் ஏற்ற வேளையிலே அவனை அழைத்து அவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வைத்தார். அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா சாமுவேலுக்கு? நீ முகத்தை பார்த்த, வளர்த்திய பார்த்த, பாடிய பார்த்த, அழக பார்த்த. நான் அழகையும் பார்க்கல, முகத்தையும் பார்க்கல, வளர்த்தியும் பார்க்கல, உள்ளத்தை பார்த்தேன். இந்த ஊழியர்கள் வந்திருக்கிற உங்களை முகத்தை கர்த்தர் பார்க்கல, உள்ள எப்படி இருக்கு, என்ன நிலையில் இருக்கிறது, எப்படி இருக்கு என்பதை அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அனேனியா பழைய புதிய ஏற்பாடு சவுலை பார்க்க போது பயப்படுகிறான். ஆண்டவரே, அவன் ஜனங்களை கொல்லும்படி அங்க பத்திரங்கள் கையெழுத்து போட்டு வாங்கி வந்திருக்கிறான் சொல்லி. இல்லடா, நீ இப்போ போ, நேத்தர் எனப்பட்டுல யூதா வீட்டுல தச்சு பண்ணதுக்காரு 3 நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றா. அப்போ கர்த்தர் எதை பார்க்கிறா? இருதயத்தை பார்க்கிறா, செயலை பார்க்கிறா. இந்த ஊழிய கூட்டத்துக்கு முன்னால கடந்த வாரம் முழுவதும் கடந்து வந்த பாதையில உங்க கால்கள், கைகள், உன்னுடைய இருதயம் என்னென்ன செய்ததோ அத்தனையும் அவர் பார்த்திருக்கிறார். அதை பார்த்த பிற்பாடுதான் கர்த்தர் அடுத்த செலக்ஷனுக்கோ அடுத்த முன்னேற்றத்திற்கோ தேவன் வழி வைத்து நடத்துவதற்கு அது ஏதுவாய் மாறும். கர்த்தர் சொல்கிறோம், நம்முடைய இருதயத்தை பார்க்கும் போது அது சரியா இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எந்த விதத்திலும் இரக்கத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இரக்கமே இல்லாட்டாலும் இரக்கத்தை கட்டளையிடுவார். அதாவது லோத்து அந்த சோதோம் பட்டணத்தை விட்டு வெளியே வர மனசு கிடையாது. அவருக்கும் கிடையாது, ஒரு மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைக்கும் கிடையாது. ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, விட்றாதி ஐயா, விட்றாதி ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருக்க. அவன் நிமித்தம் இவளை பிடிச்சி வெளியே கொண்டு வச்சார். அடுத்தது, எவன் ஆண் பிள்ளை பிறந்தா கொல்லுன்னு சொன்னானோ அவன் மகா நைல் நதியில தண்ணி குளிக்க வாரா. அங்க ஒரு சின்ன பெட்டி வருது. திறந்த போது புள்ள அழுசி, எங்க இறக்க இல்லையோ அங்கே அவன் இறக்கமுற்றான். இதை செயலை செய்தது யாரு? கர்த்தர். இப்ப நான் கேட்கிறேன், உங்க ஊழியத்துல இரக்கமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை காண்பீர்களானால் இரக்கம் கட்டளையிடுகிற ஒருவர் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நம்மை கையளித்து ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை கட்டளையிடும் என்று நாம் விருப்பமானால் நிச்சயம் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுவார். இந்த நாளில் உங்களுக்குள்ளே இருதயத்திலே நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். முதல் தீர்மானம் கவனிங்கள், உங்க சபையில 50 பேர் 10 பேர் ஆளே இல்லை, பயப்படாது, பயப்படாது. ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர். சரி, உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் சாப்பாடு தருக்காரா? தேவை பணம் தாராரா? ஒரு மாதிரி முடிச்ச மாதிரி இருக்குது. தார ரைட். இதெல்லாம் தருகிறவ ஆத்மா தர மாட்டாரா? ஆனா அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. சோறு தார ஆண்டவரே, இல்ல வைராக்கியனா சோறு தந்துடுவார். பணம் தார ஆண்டவரே தந்துடுவார். ஆத்மா மட்டும் வராது. ஏன்னா பணம் தந்தா சாத்தானே கொடுத்து உன்னை கொண்டுடலாம், ஈஸியா போயிடும். இல்ல நிறைய திங்க வச்சு கொழுக்க வச்சு இறுதியா டம்முன்னு போக வச்சு கொண்டுடலாம், அதனால நிறைய தருவான். ஆனா ஆத்மா மட்டும் வராது. ஏன்னா அது உங்களோட கூட நித்தியராஜ் வரப்போகுது, அதனால விட மாட்டான். ஆனா அதுக்கு ஒரு வேலை இருக்கு. தகப்பன் தாயாக நான் மாற முடியும் போதுதான் கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். சாதாரண ஊழியக்காரனாக ஊழியக்காரியா இருந்தா அவர் தரமாட்டார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தாயும் தகப்பனுமாக மாற வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு நிறைய வாத்தியார் இருக்கிறாங்க, உபாத்தியார் இருக்கிறாங்க, தகப்பனார் இல்லையே. சபையில தெபோரால போல தாயை தேடுகிறார், சபையில பவுல போல தகப்பனை தேடுகிறார். காரணம் என்னன்னா, அந்த உருக்கத்தோடு மனபாரத்தோடு நாம் தேவனுக்கு முன்பா நிற்பதை ஆண்டவர் பார்த்து நமக்கு ஆத்துமங்களை தருவார். அதுல என்னன்னா, ஆத்துமாக்குள் கிறிஸ்து உருவாவதற்கு நானும் நீங்களும் கற்ப வேதனை படணும். இன்னொரு ஜீவனை பிறப்பிக்க ஒரு சகோதரி, அம்மா, ஐயா, என் ஆண்டவனே என சுகப்பெயர்கள் தாரும் என்று சொல்லாம யார் சொல்லி கொடுக்காண்டா, ஒரு 2 2 2 4 வைப்பாடு சொல்லாண்டா, தானா சத்தம் போடுவார். காரணம் என்ன? தனக்குள்ள குடிபிறந்து கொண்டிருக்கிறது, அந்த ஜீவனை பெற்றெடுக்க வேண்டும். இது போல நரக ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்ட ஆத்துமாக்களை அவன் கையிலிருந்து பிடித்து அக்கிலிருந்து இழுத்து விடுத்து தேவ சபையில கொண்டு வரணுமானா, நானும் நீங்களும் சாதாரணமாக ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரும், ஆத்துமாக்களை கொண்டு வர சொன்ன உடனே வரவே வராது, இருக்கணும் போயிடும். இப்ப இருக்கிறவங்க இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லல. கண்ணீர் மல்க பெருமூச்சு விட, கவனிங்கள், உங்க ஜெபத்துல பெருமூச்சு இருந்தா சபை தானா பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமூச்சு யாரு குணம்னா பரிசுத்த ஆவியானுடைய குணம். என் குணம் உங்க குணம்லாம் இல்லை. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்குள்ளிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார். அது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அப்போ நான் கொடுங்க சாதாரணமா ஜெபிக்கிற காட்டிலும் ஆவிக்குள்ளாகி, பரிசுத்த ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷை பேசி, பல பாஷைகள் பேசி ஆத்துமாக்களுக்காக நான் நிற்பமானால் நிச்சயம் கர்த்தர் தருவார். நான் கேட்கிறேன், இந்த ஊழிய கூடுகளை வந்துட்டு நீங்க வெறுமையா போக போறதில்லை. நான் இயேசு நாம் சொல்கிறேன், சவால் சொல்லுகிறேன், இந்த சத்தியத்துக்கு, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவதா இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அடைத்த வாசலை திறக்க அவர் வல்லவர். ஆத்துமாக்கள் சபைக்கேராய் வரப்படுவதற்கு அவர் வல்லவர். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நோவா பேழைக்குள்ளே எல்லாம் வந்துச்சு. ஆனா நோவாட்ட ஒரு காரியம் சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான்? வருகிற அத்தனை யானைக்கும், அத்தனை சிங்கத்துக்கும், அத்தனை புலிக்கும், கரடிக்கும், அனைத்துக்கும் ஆகாரத்தை நீதான் வைக்கணும். அது அவனுடைய கடமை. பேழை மட்டும் செய்ய போகாது. இப்ப நான் கேட்கிறேன், இங்க நான் வெறுமையா வரல, கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிறேன். பாஸ்டர் கூப்பிட்டனால நான் வரல. இது ஊழியர் கூடுகை, வசனத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தேசத்துல ஜெபித்தேன். கர்த்தர் தந்தா வார்த்தையோடு வந்திருக்கிறேன். இது போல ஆண்டவர் சன்னிதானத்துல நீங்கள் வார்த்தையோடு இருக்கணும். அருமையான யோசேப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் களஞ்சியங்கள் எல்லாம் திறந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இத களஞ்சியத்தை திறப்பதற்கு முன்னால களஞ்சியத்தை நிரப்புறது அவன். சொல்லேலூயா. நெகமி அலங்கத்தை கட்டினான். கட்ட செய்ய கத்த என்ன செய்தான்? அவன் அழுதான், உபவாசம் பண்ணான், ஜெபித்தான். கர்த்தர் அவனை கொண்டு கட்டினான். நாம் சும்மா உட்கார்ந்துகிட்டு எங்கேயோ இருந்து வரும் அப்படின்னா வரும் போயிடும், வரும் போயிடும். கர்த்தர் சோதரர். அதனால வந்து நிக்கணுமானா நீங்க அதுக்கு தக்க வேலைகளை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சோதரர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நோக்கத்தை மட்டும் மறந்து விடவே கூடாது. உங்கள் மேல் உள்ள தேவ திட்டம் மாறவே மாறாது. ஒருவேளை நீங்க செய்யாம போனா உங்க பிள்ளைகளை பிடிச்சிருவார் ஆண்டவர். உங்க பிள்ளைகள் செய்யாம போனா அடுத்த பிள்ளைய பிடிப்பார். அவர் வேலை நடந்தே தீரணும். ஒரு முக்கியமான கட்டத்துல அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனத்தை வழிமறிச்சான். அத மனசுல கர்த்தர் வச்சிருந்தார். தூரப்படல வச்சிருந்தார். என் ஜனத்தையா வழிமறிக்க அவன் மனசுல வச்சிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, அவனை அழிப்பதற்காக பழைய ஏற்பாடு சவுலை எடுத்தார். எல்லாம் செஞ்சான். அவன் நல்ல மனுஷன். மற்ற தாவீது படுபாவி, ஆனா சவுல் அந்த பாவி இல்லை. ஆனா ஆண்டவரை தேடாத பாவி. அது கொடுமையானது. குற்றம் குறை வந்தாலும் ஆண்டவரேன்னு விழுந்துட்டா
அவர் இறங்குவார். ஆனா அதுக்கு அவனுக்கு அருகதை இல்லாம போயிட்டான். நான் கேட்க விரும்புகிறேன், அப்பேற்பட்ட கோத்திரத்துல, பென்யமீன் கோத்திரத்துல முதல் ராஜாவை எடுத்தான். அவன் போயிட்டான். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வந்தார். இந்த வம்சத்தை விட்டுறவே கூடாது. இவன் பண்ணின தவறுக்காக அந்த கோத்திரத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னு சொன்னா பென்யமீன் யோசேப்புடைய தம்பி, அதுலயும் ராகேல் பெற்ற பிள்ளை. அதுல ஒரு உள்ள அடையாளம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்ல விரும்பல. ராகேல் பெற்ற பிள்ளை. அதனால பெற்ற உடனே அவ போயிட்டான். அந்த பிள்ளை சரியா கூட பார்க்கல, போயிட்டான். அதுல கடுமையான வேதனை. ஆனால தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாகும். அதனால கர்த்தர் ரெண்டையும் கவனிச்சான். ரெண்டையும் கவனித்து கர்த்தர் இந்த கோத்திரத்துல ஒரு ராஜா எடுத்தார். அவன் நிக்கல, செய்யாத அத்தனையும் செஞ்சான். அவனை தள்ளிட்டு ஈசாயின் மகனாகிய தாவீதை கையில் எடுத்தார். அவன் காலங்களை செய்தான். ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. 4000 வருஷம் உருண்டு ஓடிட்டு. ஆனா அந்த கோத்திரத்து மேல பார்த்துட்டே வரார். யாரா அந்த கோத்திரத்துல வந்து சேர்வான்னு சொல்லி பார்த்துட்டே வரார். ஒரு ஆள் வந்து சேர்ந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சவுலை கர்த்தர் சந்தித்தார், கையில எடுத்தார். அவன் பென்யமீன் கோத்திரத்துக்காரன் எடுத்தார். அவனை ஆசீர்வதித்தார். நான் கேட்கிறேன், அவன் பண்ணின அத்தனைக்கும் மாறாக இந்த பவுல் அநேக நிருபங்களை எழுதினான். அடிப்பட்டான், வேதனைப்பட்டான், சபைகளை ஸ்தாபித்தான், ஊழியக்காரர்களை உருவாக்கினான், ஆங்காங்கே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நிறைவேற்றினான். கர்த்தருடைய நோக்கம், திட்டம் மாறாது. நான் கேட்கிறேன், நீங்க செய்யாததை உங்க பிள்ளைகளை செய்யும்படி கர்த்தர் வைப்பார். அதுக்கு நீ இடம் கொடுக்காதபடி உங்க காலத்திலே செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. மீதி உள்ள வேலையை கர்த்தர் அவர் கையில கொடுத்து அடுத்த கட்டமாக நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். கர்த்தர் சொல்றார், அல்லேலூயா. ஆதலால் நான் சொல்ல நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனாய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். அதனாலே ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை மாறாமல் வைத்து நடத்துவார். எதற்காக ஆண்டவர் நம்மை பிடித்தாரோ வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அது எதற்காக அந்த வசந்த வாசிங்க. பிலிப்பியர் 3. என்ன செய்தாரா? அதான் முக்கியம். என்ன செய்யறாரா? ஒன்று செய்கிறேன். என்ன செய்தா? ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்ற. கவனிங்க, இங்க கவனிங்க. நீங்க நிறைய செய்றீங்க, அதை விட்டுருங்க. ஒன்று செய்யுங்க. உங்க ஊழியம் முன்னேறுவதற்கு என்ன வேண்டோ அதை செய்ய. உங்க கர்த்தர் உங்க கையில் தந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கவனிங்க, கவனிங்க. 4 மணிக்கு ஊழியக்காரன் கண்டிப்பா எழுப்பியாகணும். அதிகாலை 4 மணிக்கு. மதியம் சாப்பிட்டு படுத்துட்டு 4 மணிக்கு இருக்கு அந்த அளவுக்கு சொல்லல. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எழுப்பிடும். ஏன்னா அடுத்த டீ வடை இருக்கு, அதனால அது எழுப்பிடும். அதுக்கு நான் சொல்லல. அதிகாலையில 4 மணிக்கு எழும்பாத ஊழியக்காரி கர்த்தருடைய அற்புத செயலை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. பகல் கனவு காணாங்க. அதிகாலை 4 மணிக்கு வயசாயிட்டா ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்திருக்காங்க. தப்பு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களா இருந்தா, விசுவாசிகளுக்கு நான் சொல்லலை, தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யாராவது இடையிடையே 1-2 விசுவாசிகள் இருக்கும். அதனால நான் உங்களையும் கொஞ்சம் கவனமா கவனிச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஊழியக்காரரா இருந்தால் நைட்டு தூங்கவே கூடாது. அவர்களெல்லாம் தூங்கும் போது நீங்க விழிச்சிருக்கணும். அப்படிதான் ஆரம்ப கால ஊழியர் இருந்துச்சு. இப்ப நிறைய பேட்டர்ன் இருக்கு. இப்ப ஜோம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு பிரசவம் பண்றவங்க பெருகிட்டாங்க. அவன் சீக்கிரம் போக போறான்னு அர்த்தம். வேற வழியே கிடையாது. அவன் சறுக்குல நிக்க ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்றவனே பொடாபாடு பண்றான். ஜெபம் பண்ணாதே
அவர் சொல்லுகிற எம்பாடு படுவான். அதை பார்த்துக்காங்க. நான் அந்த கூட்டத்துக்கு நான் போக விரும்பல, நான் கவனித்துக் கொள்ளுங்க. கரெக்டா நான் சொல்ல விரும்புகிறேன். உங்க சபை கர்த்தர் சோதரம், இந்த சபை சொல்றேன், இப்போ இதுல 100 பேர் விசுவாசியா இருக்கிறாங்க. இந்த 100 200 மாறணும் அப்படின்னா கர்த்தர் வருகை தாமதிச்சா இனி ஒரு 4 வருஷம் கழிச்சு பாசனை கூப்பிட்டா இந்த சர்ச் இங்கேயும் பெருக்கணுமானா பெருக்கிறதுக்கு இடம் உண்டான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா ஒரு ஆராதனைக்கு 3 ஆறு நடத்துற மாதிரியாவது பார்க்கணும். இடம் இருந்தா விஸ்தாரமாக்குங்க. அதுக்காக பணத்தை பூரா அதிலே செலவழிக்காங்க. 1 ஆறு 2 ஆறு 3 ஆறு நடத்துக்கு தப்பு இல்லை. ஆனால் ஜனம் பெருத்தலாக மாறியே ஆகணும். கர்த்தர் சொல்கிறோம். ஏனென்றால் தேவனாய கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் அதை அதாவது ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறேன். அதாவது வசனத்தை எடுக்காண்டா சொல்லி விடுகிறேன். அதாவது பீலியா சபிக்கிறான், பால கூப்பிட்டுருக்கிறான், மேல நின்று குண்டுகள் நின்று அவன் சாமம் போடணும், சாமம் போடும்படி பார்க்கிறான். அது என்னாகும் 22, 23, 24 இருக்கு. நீங்க வாசிக்கான கவனிங்க. அதுல 4 காரியம் இருக்கு. அவன் பார்க்கிறதுல 4 காரியம் இருக்கு. 1, இது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ள ஜனம் அப்படின்னா அந்த சபையில ஒரு பலன் இருந்துச்சு. எப்போ பலன் இருக்கும் அப்படின்னா நல்லா காட்டியாங்க. ஓசியா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய புத்திரர்கள் எப்ராய் பலத்தை திங்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராய் அந்நிய ஜனத்தோடு சேர்ந்திருக்கிறான். இவன் இருக்கிற தேவ பலத்தை அவன் தின்னுட்டு போறான். இப்போ இந்த தேவ பலம் எங்க செலவழிக்கப்படணும்? இங்க செலவழிக்கப்படணும். ஆத்தும ஆதாயத்துக்காக, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, வசனம் விதைக்கப்படுவதற்காக செலவழிக்கப்படணும். ஆனா வேற பக்கம் செலவழிக்கப்படுது. அது காரணம் என்னன்னா எப்ராய் அந்நிய ஜனத்தோடு ஒட்டி இருக்கிறான். ஆனா அந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதுல என்ன பார்க்கன்னா, காண்டாமிருகம் ஒரே கொம்பு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெயத்துக்கு தான் அடையாளம், தோல்வியே கிடையாது. நான் சொல்றேன், தேவ சபைக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய சபைக்கு தோல்வியே கிடையாது. எக்காலத்திலும் ஜெயம்தான். கர்த்தருடைய சோதரம். ஒருவேளை நீங்க தோத்திருக்கலாம், நீங்க சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆனா தேவ சபை சிறைப்படாது, தோற்று போகாது. அது என்னைக்கும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே சிந்தப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபையை பரிசுத்த ஆவியானவர் கண்காணியா இருந்து பாதுகாக்கிறார். ஒரு நாள் அடிமைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆதி சபையில, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கண்டினியூ போடுகிற சபையில தெய்வ பலன் இருந்தது. தெய்வ பலன் இருந்தது. அந்த பலன் இருப்பதற்கு நல்ல கவனிங்க, அவர்கள் தேவனோடு ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல கவனிச்சுக்காங்க. ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. இருக்க இருக்க அதுக்குரிய வல்லமை வந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து நீங்க யாரோடு ஒட்டுறீங்களோ அதுக்குரிய வல்லமை கண்டிப்பா உங்களை சந்திக்கும். நீங்க தேவனோடு ஒட்டிருங்க, தேவனோடு ஒட்டிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுங்க. அந்த தேவ பலன் என்பது என்னன்னா, அதே சொல்லியிருந்தாரு. சொல்லாம போனா அது எனக்கும் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம். கர்த்தர் சொல்றார், இந்த நாட்கள்ல அதாவது ஊழியர்கள் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னையும் சேர்த்தான் சொல்றேன், கஷ்டப்படுகிறோம்னு சொல்லிருக்கேன். ஏன் அப்படின்னா உட்கார வேண்டிய ஒரு இடத்துல உட்காரல. கர்த்தர் கொடுக்கிறவர், தாராளம் கொடுக்கிறவர், ஏராளம் கொடுக்கிறவர், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடுக்கிறவர். ஆனா நாம் பெற்றுக் கொள்ளல. அது காரணம் என்னன்னா, ஒருவேளை தப்பா நடந்திருக்கு. அதை நான் 2 வசனத்தின் மூலமாக உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 104 சங்கீதம்.
27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று கவனிங்கள், ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று. அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி உம்மை நோக்கி காத்திருக்கிறது. எவைகள்? அங்க சொல்லப்பட்ட அத்தனையும். நல்ல கவனிங்க, திரும்ப வாசிக்க பசாத. ஏற்ற வேளையில் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று ஆகாரத்தை தருவீர் என்று. அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். சார், இப்ப வாசித்த அந்த பாஸ்டர் நான் புடிச்சிருந்தேன், தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு உங்களை கொஞ்சம் கையில் எடுக்க, அதனால மன்னிச்சு கொள்ளுங்கள். இப்போ பாஸ்டருக்கு எவ்வளவு தேவை? பயப்படாம சொல்ல மாட்டீங்களே. லெட்டர்ல எழுத தெரியும், வாட்ஸ்அப்ல அனுப்ப தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க. சரி, நான் ஒரு 10 லட்சம் தேவை வச்சா, 10 லட்சம் தேவை. 10 லட்சம் உடனே வந்துருமா? வரும். வராதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு காலத்துல 100 ரூபாய் கேட்டேன், 50 ரூபாய் கேட்டேன், அப்புறம் 500 ரூபாய் கேட்டேன், 1000 ரூபாய் கேட்டேன், அப்புறம் லட்சங்களை கேட்டேன். 10 லட்சங்களை தந்தார். ஒரே நாள்ல இந்த கையில 14 லட்சத்தை கையில காத்து வந்திருக்கிறார். இப்போ நான் கோடி கேட்கிறேன். எனக்கு கோடி வந்தாதான் எனக்கு இன்னும் ஒரு 4 சபையை நான் ஸ்தாபிக்கணும். இந்த பூமியில நான் கண்ணை முழுக்க முன்னால 4 சபைன்னா இடம் வாங்கி சர்ச்சை கட்டி ஊழியக்காரன் தங்குவதற்கு சகல வசதியும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அங்க ஊழியத்துல வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேணும். அதனால எனக்கு லட்சம் காணாது, என்ன வேணும்? கோடி வேணும். அதுக்காக நான் சுகமாய் போவதற்காக என் பிள்ளைகள் இந்த கத்திர சோதரம் ஏசி என் வீட்டுல இல்லை. அப்போ எப்பா ரொம்ப வெக்கையா இருக்குப்பா, ஏசி வாங்கப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார் 45,000 ஆகும், 20,000 ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்புறம் என்ன மனசுல வச்சு அவசரப்படாண்டா ஆண்டோட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன், நீ 2 பேரும் வேலைக்கு போங்க, சம்பாத்தியம் பண்ணுங்க, ஏசியை மாற்றுங்க அப்படின்னு விட்டேன். ஆமா, அவனை பொறுப்பு விட்ட மூச்சு காட்டல. இப்போ அது வேற விஷயம், கவனிச்சுக்காங்க. இப்போ பாஸ்டருக்கு 10 லட்சம் தேவை. யாரு கையில இந்த 10 லட்சம் இருக்குன்னா ஆண்டு கையில தான் இருக்கு. நல்ல கவனிக்க, கையில கவனிச்சாங்க, கையில இருக்குது. இந்த பாஸ்டருக்கு வரணுமானா இவர் கையே பார்க்க கூடாது, முகத்தை பார்க்கணும். என் முகத்தை பா அப்படின்னு கேட்கிறார். நம்ம என்ன செய்வோம்? இவ்வளவு தண்டி கட்டி இருக்குடா, தங்க கட்டி இப்ப தந்துருவார். வலது கையில ஒண்ணு இருக்கு, இடது கையில ஒண்ணு இருக்கு, தந்துருவாருன்னு கையே பார்க்கணும். கை அசையாது, ஒரு நாள் அசையாது. எப்போ அசையும்? அவர் முகத்தே பார்க்கணும். ஆண்டவரே உண்மையே பார்க்கிற ஐயா, அழைத்தவரே, தெரிந்து கொண்டவரே, கூப்பிட்டவரே, நன்மை செய்ய சொன்னவரே அப்படின்னு அவரே பார்க்கும் பொழுது உங்க இருதயம் ஒரு மாதிரி வரும், படபடான்னு வரும், கண் கலங்கும், கண்ணீரா சொரியும். அப்ப பாப்பார் ஆண்டவர், நிச்சயம் தருவார். நான் ஒரு 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 காரியம் சொல்றேன். நான் அதாவது வள்ளியூர்ல இருந்து திருச்செந்தூருக்காக ஒரு ஊழியர் செய்தி கொடுப்புக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ என்கிட்ட காரு கிடையாது, பைக்கும் கிடையாது, சைக்கிளும் கிடையாது. பஸ் ஏறி இறங்குறோம். நான் பஸ் ஏறி நிற்க போயிருக்கா, கூட்டம் ஃபுல்லா இருக்கு. எனக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. மாற்றுத்திறன், அப்போ ஊனமுற்றவர்கள் இருக்கும், இப்போ மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அந்த சீட்டு பக்கத்துல போய் நிற்க, சார் கொஞ்சம் கால் விளங்காது, இல்லை நான் துட்டு கொடுத்தா உட்கார்ந்துருக்கேன் பாஸ்டர் அப்படிங்க. நல்ல தடிச்சாள், அறிவுள்ளவை, எந்திக்கவே இல்லை. கண்டக்டர் வந்தார், கண்டக்டர் சொல்லி பார்த்தேன், பாஸ்டர் இந்த ஆள் எழுப்ப முடியாது, எங்கனையாவது இடம் கிடைச்சா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சொன்னேன். அவ்வளவுதான். சாத்தாங்குளம் விளையிடும், கால் கடுக்க நின்றுட்டு வேதனை தாங்க முடியாது. அப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணேன், தேவரே இனி நான் பஸ் ஏறக்கூடாது, எனக்கு ஒரு கார் தாரும் அப்படின்னு சொல்றேன்.
உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியல. எந்த சாத்தாங்குளத்துல உட்கார சீட்டு கிடைச்சோ அதே சாத்தாங்குளத்துல இருந்து ஒரு டீச்சர் எழும்பி, உடனே இல்லை, ஒரு 10 வருஷம் தாண்டி அவங்க ஒரு புதிய காரை வாங்கி கூப்பிட்டு என் கையில சாவி இருந்தாங்க. இந்த கார் இல்ல, இந்த கார் இல்ல, அது ஓமனி, விளங்குறீங்களா? புது கார். கர்த்தர் சோதரம். ஆனா கால் கடுக்க, கால் வேதனை அடைய, ஒண்ணுமே செய்ய முடியாத நிலை உருவானதை பரலோகம் பார்த்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு 10 லட்சம் வேணுமானா, ஒரு 100 ஆத்துமா வேணுமானா, ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறவருக்கு முன்பாக நீங்க காத்திருப்பதை அவர் பார்த்தார். அவர் பார்த்தால். நான் கேட்கிற 10 லட்சம் கேட்காங்க, எத்தனை கேட்க முடியுமோ கேளுங்க, அதெல்லாம் தருவார் கர்த்தர் சொல்றார். ஆனா நீங்க இருப்பதை அவர் பார்க்கணும். இந்த குடும்பமா நீ யாராவது வந்திருந்தா, நான் குடும்பமா வந்திருக்கோம். அதனால நாங்க இந்த புழுகெல்லாம் புழுக முடியாது, சொல்லுங்களா? இல்லாத ஒன்றையும் முடியாது. ஏன்னா தேவன் இருக்கார், அவங்க இருக்கிறாங்க. வண்டி விடுறாரு அப்படின்னா அவன் மனசுல ஆகிடுவான். அப்புறம் இருக்க கேடும் கெட்டு போயிடும். ஆமா, அதனால அதுக்கு இடமே இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், இருப்பதை அவர் பார்க்கணும். யாரு பார்க்கலையோ அவர் பார்த்துட்டா நிச்சயம் ஏற்ற வேலையில அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ இதை ஊழிய கொடுக்க கர்த்தர் சொல்றா, அவர் தர வல்லல. ஹல்லேலூயா. சார், இப்ப நான் சொல்லுங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, அவர் தருவான்னு உட்கார்ந்து இருப்பாடு. பஸ்ஸுக்கு பைசா தாங்கன்னு கேட்க கூடாது. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு தந்துருவார், அது வேற விஷயம். தாராங்களோ தரல, உங்களுக்கு விருப்பம் இருக்காருங்கள, அவர் தருவார் இருந்தா அங்க போய் கையெழுத்து போடவே கூடாது. ஆனா என்ன தெரியுமா, நம்மகிட்ட அவர் தருவான்னு உட்கார்ந்து இருப்போம். அடுத்து என்ன யார் தருவா? அக்கம் பக்கம் பார்க்கிறோம். இன்னும் கர்த்தர் தருவார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புறேன். 145 சங்கீதம், 145 சங்கீதம். அதுல 15 வசனத்தை வாசிங்க. 15, 16. எல்லா ஜீவன்களின் கண்களுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறேன். கவனிங்கள், இங்க ஆண்ட கையை திறக்கிற கவனிங்க. அங்க இல்லாத ஒண்ணுங்க இருக்கு, அதுக்காக வந்தேன். கைய அப்ப கவனிங்க. இப்ப கைய என்ன இருக்காரு? மூடி வச்சிருக்காரு. குட், மூடி வச்சிருக்காரு. ஆமா, திறக்கணுமானா நீ உட்கார்ந்து இருப்பதை அவர் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தேவை எவ்வளவு பெருசா இருக்கலாம், உங்களுடைய வாஞ்ச விருப்பங்கள் எதுவா இருக்கலாம், ஆனா நீ உட்காருவத அவர் பார்த்துட்டாருன்னா, நான் கேட்கிறேன், கர்த்தரா இயேசு நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், அவர் கையை திறப்பார். கையை நிச்சயம் அவர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அதனாலே என்ன தேவையோ, என்ன தேவையானாலும் நீங்க அதுல போட்டுக்கலாம். அந்த தேவை அத்தனையும் அவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் அவர் தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் எடுத்த வசனத்துக்குள்ளே வந்து விட்டேன். இவ்வளவு நேரம் வந்ததெல்லாம் முகவரை மட்டும்தான். இப்பதான் செய்தி சொல்ல போறேன். எனக்கு ஒரு பாஸ்டர் கரெக்டா முடிக்கும் டைம் இது. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் லேட்டா தான் தந்தீங்க. 12 தருன்னு சொன்னீங்க, 15 தான் தந்தீங்க. ஆமா, அதனால கொஞ்சம் லேட்டு தான். அதனால அந்த 15 நிமிஷத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவு சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுவேன். குழந்தைங்களா, அதை மட்டும் நீங்க பொறுமையாக இருக்கும்படி உங்க அன்போடு கூட கேட்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்காங்க.
இப்ப நான் சொல்ல போறேன்னா, அதாவது கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. யார் விஷயத்துல? யோபு விஷயத்துல. யோபுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல தேவன் சவாலிட்டார். வழக்கமா வருகிறவன் தான் அவன். யாரு? சாத்தான். அவன் கண்டிப்பா போய் நிற்பான். இங்க மட்டும் இல்ல, நீங்க சகரியா வரும்போதும் ஆகாய் வரும்போதும் அவன் வருவான். சரி, இப்போ வாசிக்காண்ட கவனிச்சாங்க, வருவான். ஏன் வாரான்னா இருக்கிறவனை கெடுத்துடணும் அப்படிங்கிற வாரான். ஏன்னா அவன் இருந்த இடத்துல அவன் இப்ப இல்லை. அந்த இடத்துக்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பட்ட பாடுகள் அத்தனையும் பட்டு என்னை உங்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அந்த மேன்மையா நடத்தி கொண்டு போகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வச்சு பசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் வந்த போது கர்த்தர் சவால் இட்டார். என் தாசனாகிய யோபுவை கண் வைத்தாயோன்னு சொன்னார். அவன் சொன்னா, அவன் சும்மாலாம் சேவிக்கல, நீர் எல்லாம் கொடுக்கிறேன், நல்ல ஆகாரம் கொடுக்கிறேன், நல்ல சாப்பாடு கொடுக்கிறேன், எல்லாம் கொளுத்த சாப்பாடு. அவன் மனைவி சொல்றான், கவனிங்க, அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா அந்த அம்மா கால் கழுவ நெய்யை கொண்டு கொடுப்பானா. நமக்கு என்ன தரக்கே வாழிலாது. உங்களுக்கு புரியுதா? அவர் அந்த அம்மா எவ்வளவு அப்படின்னா, ஏன் அந்த அம்மா சீக்கிரம் தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னா, அந்த யோபு அவ்வளவு அழகுள்ள ஆளா. நீங்க டேக்ஸ் பைபிள படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அத்தனை அழகு, அழகு அழகு, அத்தனை அழகு. அப்பேற்பட்ட ஆளு அசிங்கமா இருக்கார். இது என்னால் சகிக்க முடியாது என்பதனாலதான் அந்த அம்மா சொன்னா. அவ்வளவு மேன்மை உள்ள மனுஷன் எல்லாம் இழந்தான். 2 மட்டும் இழக்கல. சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணு சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. குட், சூப்பர். Thank you, Jesus. Hallelujah. 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 நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கரை சேர்த்திடும் நாள் பிள்ளை இல்லாமல் நடத்திடுவார். கரை சேர்த்திடும் நடப்பின் இயேசுவுடன் நடப்பின் தானமெல்லாம் நடப்பின் இயேசுவுடன்
ஸ்தோத்திரம். எங்களை எச்சரித்த, எங்களுக்குள்ள பக்தி விருத்தியை கொண்டு வந்த, நாங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவையான தெளிவான ஆலோசனைகளை உடைய தாசன் மூலமாய் எங்களுக்கு தந்தீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பொறுமையாய் வாழ அப்பா, பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான் என்று எண்ணுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முடிவுக்கு, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற முடிவு தீமையானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது என்பதை உணர்ந்து, தகப்பனே, உங்க கைகளை அல்லையப்பா ஒத்தாசி வருகிற பர்வதத்துக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்க, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் தம்முடைய எஜமான்களுடைய கைகளை நோக்கும் போதை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும், அல்லது இரக்கம் செய்த பின்பும் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி இருக்க எங்களோடு பேசினே ஸ்தோத்திரம். உடைய தாசனை தொடர்ந்து பலப்படுத்தும், சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் உடைய மகனுடைய கைகளினாலே ஆரம்பித்தவைகளை உடைய மகனுடைய கைகளை கொண்டு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனை சந்தியும் பலப்படுத்தும் ஆசீர்வதி ஈஸ்வராஜாவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தியில வந்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து தேவ பிரசன்னத்திலே நடத்தின தேவதாசனுக்கு வந்திருக்கிற ஊழியர்கள் மூலமாய் இருதய நாளத்திலிருந்து மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்னதான் ஒரு 2 மணி நேரம் கூட பேசினாலே கேட்கணும் போல தோணுச்சு. ஹல்லேலூயா, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. அற்புதமான வார்த்தைகள் கர்த்தர் தன்னுடைய தாசனை தொடர்ந்து நடத்துவாராக, பயன்படுத்துவாராக.